சென்னை மெரினாவில் விமான சாகசம் முடிவடைந்து மக்கள் வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கௌதமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கௌதமி, விமான சாகச நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? ஷாம், கண்டிப்பாக நம்ம சொன்னது மாதிரி விமான சாகச நிகழ்ச்சி எவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கண்டிப்பா அதுக்கு சற்றும் குறைவு இல்லாம தான் இங்க மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க எனக்கு பின்னாடி இருக்க கூட்டத்தை பார்க்கலாம். இவங்க எல்லாமே நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க இல்லத்துக்கு போகக்கூடிய மக்கள். நான் இங்க நிக்கிறது கூட இடம் இல்லாம தான் இப்போ இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் மக்கள் தலைகளாக தான் இந்த மெரினாவே காட்சியளிக்கிறது. சற்று முன்னதாக வான் சாகசம் நடக்கிறப்ப நம்ம பார்த்திருக்கலாம். இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக குடைகளும் மக்கள் தலைகளும் சூழதா இந்த இடமே ஆக்கிரமித்திருந்தது. தற்பொழுது மக்கள் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்னையில இருக்க மக்கள் மட்டும் இல்ல, மற்ற ஊர்களில் இருந்து இதற்காகவே முன்னமே டிக்கெட் புக் பண்ணி நாங்க இதுக்காக வந்திருந்தோம் அப்படின்னு பல மக்கள் சொல்ல நம்ம களத்திலிருந்து கேட்க முடிந்தது. அவர்களுக்கான வசதி முன்னமே செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் இப்போ இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் இங்க பீச்ல இருந்து வெளியே போறாங்க. பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் அவர்கள் பேருந்தையும் இல்லைன்னா மற்ற வாகனங்களுக்கும் போகக்கூடிய ஒரு இடமானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் அப்படின்றதே வெளியே தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஏறத்தாழ 2-3 கிலோமீட்டர் நடந்து தான் நாங்க வெளியே போறோம் அப்படின்றதையும் மக்கள் சொல்ல முடிந்தது. வான் சாகச நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் ரொம்பவே சிறப்பா இருந்தது. இந்தியன் ஏர்போர்ஸ் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஏற்பாடுகளும் நல்லா இருந்தது. இதுவரைக்கும் நம்ம பார்க்காதது சென்னையில நடக்குது. ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா கூட இங்க தற்பொழுது நாங்க வெளியே போறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னும் அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க. காவலர்கள் அவர்களுடைய பணிகளை அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சரியா செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலும் இவ்வளவு மக்களை ஒரே நேரத்தில் சரிப்படுத்துவது, அவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவது அப்படின்றது சற்று கடினமான விஷயமாக தான் இங்க களத்துல இருக்கிறது. ஏன்னா 1 மணிக்கு முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி 1 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடியே சில பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாலும் கூட இப்போ ஒரே அடியாக மக்கள் எல்லாருமே மெரினா பீச்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியே போறது சற்று சென்னையவே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மவுண்ட் ரோடு ஏற்கனவே இந்த பக்கம் எல்லாம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட வெகு தொலைவிற்கு மக்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மவுண்ட் ரோடு ஃபுல்லாமே இப்போ ஸ்தம்பித்து நிற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இங்கிருந்து எப்படியும் காவலர்கள் கிட்ட நம்ம பேசினப்ப ஏறதால 3-4 மணி நேரம் ஆகும் மக்கள் இங்கிருந்து வெளியேறுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுமே ஒரே அடியாக இல்லாம கொஞ்சம் அவங்களும் பொறுத்து வெளியேற நல்லா இருக்கும் அப்படின்றதும் காவல்துறை தரப்புல இருந்து விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் போனா யாராலுமே வெளியே போக முடியாது. சோ கொஞ்சம் பின்னா இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வெளியேற்றலாம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. பெண் காவலர்களும் ஆண் காவலர்களும் தொடர்ந்து இங்கிருந்து குழந்தைகளோ இல்ல பெண்களோ யாருக்கும் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைகளோட வந்திருந்தாங்க. சோ குழந்தைகளும் பெண்களும் பாதுகாப்பாக வெளியேறுவதில் காவலர்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இங்கிருந்து தற்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு இந்த நெரிசல் இருக்கிறது, வசதிகள் குறைவு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் கூட வான் சாகச நிகழ்ச்சியை நாங்க ஆர்வமா பார்த்தோம், ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்றதுதான் அவங்களுடைய மனநிறைவாக இன்றைக்கு அவங்க எடுத்து செல்றாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌதம்.